நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் சுகமாக இருக்கீங்களா? உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லார் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் எல்லாம் சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக? அதுக்கு தான் குடும்ப ஜெபம். நம்ம குடும்பமாக ஜெபிக்கும் போது நம்முடைய குடும்பத்தின் மேலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அந்த விசுவாசத்தோடு நம்ம குடும்பமாக ஜெபம் செய்யணும். சும்மா கிறிஸ்தவங்கன்னா குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கடமைக்கான ஜெபம் பண்ணினா அந்த கருத்தில்லாத ஜெபம் பிரயோஜனமற்றது. நம்ம ஜெபிக்கிற எந்த காரியத்திலும் கருத்தாய் ஜெபிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுதில்லை. நாங்கள் ஜெபம் பண்ணால் எங்கள் குடும்பத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்க, பாதுகாப்பு இருக்கும், சத்துரு நுழைய முடியாது. அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நாங்கள் குடும்பமாக ஜெபிச்சா இந்த காரியம் நடக்கும், அப்படி ஜெபிக்கணும். இல்லை ஜெபிக்க சொல்லியிருக்காங்க, 2 பாட்டு பாடி ஏதோ ஜெபம் பண்ணிடுவோம், அப்படி இருக்கக்கூடாது. கருத்தாக விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும். பாடல் பாடினாலும் அந்த கருத்தை உணர்ந்து தேவனை துதித்து பாடணும். சரி, இந்த நாட்களில் இயேசுடைய சிலுவை பாடுகள், அதனால் வரக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை தியானித்து கொண்டே வருகிறோம்ல. இப்போவும் பாருங்கள், ஒரு பாடலை முதலாவது பாட போகிறோம். நம்ம இயேசுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு பாடல், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்தேளை பாடிடுவேன். பழைய பாடல், ஆனால் ரொம்ப கருத்தான ஒரு பாடல். இந்த பாடலை அருமை பிள்ளைகளோடு சேர்ந்து எல்லாரும் கரந்தடி பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். சிலுவை என்னை வந்ததினால்
மடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதின மடியா சாய்ந்திலை பாரிடுவே. எவ்வித கொடிய இடருக்கும் அன்றி இயேசுவை சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடருக்கும் அன்றி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரை நான் அண்டிக் கொண்டால். அவனியில் வியாகுலம் வந்தால் அவரை நான் அண்டிக் கொண்டால். அலை மிக மோதிடும் அண்ணால், அலை மிக மோதிடும் அண்ணால், ஆறுதல் அடிப்பாரை சொன்னார். சிலுவை நிழலில் அனுதின மடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதின மடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நன்பில் மறைவு கிருபையின் இனிய நிழலில். சிலுவை நன்பின் மறைவு கிருபையின் இனிய நிழலில். ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதின மடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதின மடியா சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழல். இயேசு சிலுவையிலே நமக்காகப்பட்ட பாடுகள், அவர் அடைந்த வேதனைகளை நினைத்து நம்ம துதித்து ஜெபிக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அதே மாதிரி சிலுவையை நினைத்து நம்ம தியானித்து ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இன்னொரு பாடல் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். என்ன பாட்டுமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். சௌர சாம் ஜபத்தர் அண்ணன் எழுதின பாடல் இது. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். இயேசு கிறிஸ்து இனிமையானவர். நீங்கள் அவரை ருசித்து பார்த்தா தெரியும் அவர் எவ்வளவு இனிமையானவர் என்று. உங்கள் குடும்பத்தில் ருசிக்கிறீங்களா? அந்த ருசியோடு பாடணும் அவர் எவ்வளோ இனிமையானவர். சும்மா கடமைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே பாடக்கூடாது. உற்சாகமாக ஆண்டவர் எவ்வளோ இனிமையானவர் என்பதை உணர்ந்து துதித்த பாடணும். சரியா? எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடுவோம். அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தனாம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேல்
இயேசு அழகானவர். அவரை போல சௌந்தரியமான ஒருவரை பார்க்க முடியாது. ஆனால் ஏசாயா 53:2-3 வசனம் வாசிக்கும் போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கிறாரு. அவர் அழகையெல்லாம் இழந்துட்டார். சிலுவையில் அவர் கைகளை ஆணடிக்கப்பட்டு, கால்களை ஆணடிக்கப்பட்டு, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு, முகத்தில் அவர் அடித்ததுனால முகமெல்லாம் வீங்கி அவருடைய சரீரம், அவருடைய முகம் அகோரமாய் மாறிவிட்டது. அந்த அழகெல்லாம் சிலுவையில் இழந்துட்டார். ஏன் தெரியுமா? அழகான இயேசு சிலுவையிலே அவர் அழகையெல்லாம் இழந்து அந்த கேடு அடைந்ததன் நோக்கம் நமக்காக, உங்களுக்காக. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினார், காயங்களை ஏற்றுக்கொண்டார்ல. அவர் ரத்தத்தை சிந்தினா மட்டும் போதுமே, உடம்பு முழுவதும் காயம், தழும்புகள். அந்த தழும்புகளை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கல. ஏசாயா 53:4 5 வசனம், இந்த 2 வசனம் வாசிக்கும் போது நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த தழும்புகள், அந்த காயத்தினால் உண்டான தழும்புகள், அதை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு சமயம் தூத்துக்குடியில் ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. ஆலயத்துக்கு வெளியிலே சிலர் காத்திருந்தாங்க. ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தைய வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்து ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு இரவில் அடுத்த கூட்டம் இருக்குது, நான் ஆயத்தப்படணும். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஆபத்தான நிலைமையில் ஆஸ்பத்திரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலான்னு அவங்களோட நான் போனேன். ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஒரு குழந்தை கண்ணாடி பெட்டிக்குள்ளேன்னா அதனுடைய தலை மாத்திர கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி, உடம்பு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டு. அந்த கழுத்து வரைக்கும் அந்த குழந்தையினுடைய தலை இந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்குது, உடம்பு வெளியில் இருக்குது. அப்போது அந்த பக்கத்தில் அவருடைய தாய் தகப்பன் சோகமாக கண்ணீரோட அந்த குழந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. என்னை கூட்டிகிட்டு போன சொந்தக்காரங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ் வந்து கைவிட்டுட்டாங்க, இனி குழந்தை பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் நிலைமை. அப்போ அந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? குழந்தை உயிர் அப்படியே ஊசலாடுது, ஏதாவது நடந்துருமோன்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. எந்த நேரத்தில் உயிர் போகுன்னு அவங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க. அவங்க இருந்த சோகத்தை பார்த்துட்டு அவங்ககிட்ட என்னால் பேச முடியல. நானும் இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறது, எப்படி நான் ஜெபிக்கிறது? டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, உயிர் ஊசலாடுது, எந்த நேரத்தில் உயிர் போய்விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கு நான் எப்படி ஜெபிக்கிறதுன்னு யோசித்து கொண்டே நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த குழந்தையினுடைய சின்ன பச்சிளம் குழந்தை பிறந்து சில மாதங்கள் தான் ஆகியிருக்கும். அதனுடைய கையில் நான் பார்த்தேன், அப்படியே இரத்த காயம் இருந்தது, இதில் ரத்தம் கட்டி இருந்தது. இந்த கையிலையும் கால்களை பார்த்தா காலின் மேல் பகுதியிலையும் அப்படியே ரத்தம் அப்படியே கட்டி இருந்தது, இரத்த காயம் இருந்தது. அதை பார்த்துட்டு இந்த சின்ன பச்சிள குழந்தை அதனுடைய 2 கை கால்கள் என்ன இரத்த காயம் எப்படி வந்ததுன்னு கேட்டேன். அப்போ அந்த உறவினர்கள் சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு சரீரத்தில் மருந்து ஏற்றுவதற்கு நரம்பை கண்டுபிடிச்சி ஏற்றுனாங்க. ஒரு கையில் ஏற்றுனாங்களா, அப்புறம் அது புண்ணாயிட்டு முடியாதுன்னு அடுத்த கையில் ஏற்றுனாங்க. அப்போ கால் வழியாக அப்படி தான் நரம்பை கண்டுபிடிச்சி ஊசியை குத்தி காயம் ஏற்பட்டு இருக்கிறாரு. அந்த சின்ன குழந்தை பச்சை உடம்பில் ஊசியை குத்தி காயம் ஏற்படுத்தும் போது என்ன வலி இருந்திருக்கும்ல. இப்போ அது அப்படியே பேச்சு முச்சிட்ட நிலைமையில் இருக்கிறது. அதை பார்த்த உடனே எனக்கு இயேசுடைய காயங்கள் ஞாபகத்தில் வந்தது. அவருடைய 2 கையிலையும் காயம், ஆணி கடாவப்பட்ட காயத்தின் தழும்புகள், அவருடைய கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட காயத்தினால் உண்டான தழும்புகள்,
அந்த தள்ளும்புகளை குறித்து வேதம் சொல்லுது. காயப்பட்டார், தள்ளும்புகள் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அப்போ சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டு காயப்பட்டார். அதனால் அவருடைய சரீரத்தில் தள்ளும்புகள் உண்டானது. அந்த தள்ளும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். அந்த வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. அவருடைய சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தள்ளும்புகள் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. சரி, ஜெபிக்கலான்னு சொன்னபோது நான் இயேசுடைய காயப்பட்ட கைகளையும் கால்களையும் நினைத்து, அந்த காயங்களை நினைத்து, இந்த குழந்தைக்காக நீங்கள் காயப்பட்டீங்க, கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட காயப்பட்டு சிலுவையில் நொறுக்கப்பட்டீங்களே, அதை நினைத்தருளும். நம்முடைய தள்ளும்புகளால் குணமாகிறோன்னு சொல்கிறோமே, வசனம் சொல்லுது ஆண்டவரே அதை நினைத்தருளோன்னு சொல்லி அந்த சிலுவையை நினைத்து, அந்த காயத்தை நினைத்து நான் ஜெபம் பண்ணினேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ணி விட்டு அவ்வளோதான். உடனே ஒரு மாற்றம் இல்லை. நான் ஜெபிச்சுட்டு அடுத்த மீட்டிங் நான் ஆயத்தப்படன்னு போயிட்டேன். சில நாட்கள் கழித்து மறுபடியும் ஒரு முறை உபவாச ஜெபத்துக்கு நான் தூத்துக்குடி போயிருந்தேன். அந்த ஜெபம் நடந்த பக்கத்து தெருவில் ஒரு குடும்பத்தார் வந்து, இங்கே தான் எங்கள் வீடு, ஜெபிச்சுட்டு போங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு சின்ன குழந்தையை கொண்டு வந்து என்னை காண்பித்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த ஆஸ்பத்திரியில் ஆபத்தான நிலைமையில் கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு குழந்தை வச்சுருந்தாங்களே, ஆமாம் அந்த குழந்தை தான் இது. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். மரணக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி குழந்தை சுகமாகி பிழைத்து இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறத பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். எப்படி அந்த சுகம் உண்டானது? இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தள்ளும்புகள், அந்த காயங்கள். ஆகவே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகளை நினைத்து நம்ம ஜெபிக்கணும். பாவம் மன்னிப்பு வேணுமா? என் பாவத்தை நீங்கள் சுமந்தீங்களே, அதை நினைத்தருளும். அந்த இரத்தத்தினால் என்னை கழுவி விடுதலையாக்கும். அப்போ விடுதலை உண்டாயிரும். உங்கள் கணவர், பிள்ளைகள், குடும்பத்தில் யாரோ ஒருவர் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால், நீங்கள் சிலுவை சுமந்தீங்க, என் கணவருக்காக, என் மகனுக்காக நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, அதை நினைத்தருளுங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள். ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். உங்கள் வீட்டில் யாரோ ஒரு வியாதிப்பட்டுட்டாங்க, சுகத்துக்காக ஜெபிக்கணும். சிலுவையில் இயேசு ஏற்றுக்கொண்ட காயங்களை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. தழும்புகளை ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் தொடுங்க, சுகமாக்குங்கன்னு சொல்லி சிலுவை பாடுகளை நினைத்து ஜெபம் பண்ணுங்க. சாபம் மாறணுமா? சிலுவையில் தலையில் முள்முடி ஏற்றுக்கொண்டார், சாபத்தை சுமந்தார். நீங்கள் அதை நினைத்தருளுங்க ஆண்டவரே. அதை நினைத்து ஜெபம் செய்வது. பாடுகள், நிந்தைகள், உபத்திரவங்கள் எதுவானாலும் சிலுவையில் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார், நிவாசிக்கிறோம்ல, அதை நினைத்து ஜெபம் செய்வது. அப்போ சிலுவையில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த பாடுகள், அவர் அனுபவித்த வேதனைகள், அது நமக்காக தானே, உங்களுக்காக தானே. அதனால தான் நான் வியாதியஸ்தருக்காக எந்த கூட்டத்தில் ஜெபித்தாலும் கூட, தனியாக ஒருவர் ஜெபிக்க வந்தாலும் கூட, என் இருதயம் இயேசுடைய சிலுவை தான் நினைக்கும். அதை சொல்லித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். இவங்களுக்காக நீங்கள் சிலுவை சுமந்தீங்களே, அதை நினைத்தருளும். இந்த வியாதியை சிலுவையில் சுமந்தீங்களே, அதை நினைத்தருளும். இந்த சாபத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டீங்களே, அதை நினைத்தருளும். இவங்களுக்கு சுகம் கொடுக்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்களே, அதை நினைத்தருளும். கூட்டத்தில் மக்களுக்காக ஜெபிக்கும் போது என் கண் முன்னால் இருப்பது அந்த சிலுவையில் தொங்குகிற இயேசு தான். அவரை நினைத்து அதை முன்வைத்து ஜெபிக்கும் போது உடனே அற்புதம் நடக்கும். நான் அதை பார்த்துருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும், வியாதி, பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், எந்த காரியம் வந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய சிலுவையை நினைத்து கொள்ளுங்க. அவர் அடைந்த பாடுகள், நெருக்கங்கள் உங்களுக்காகத்தானே. அதை நினைத்து எனக்காகத்தானே இவ்வளவு சிலுவையில் பாடுபட்டீர் ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்கு முன்னால் நிற்கிறேன், உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், உம்முடைய தழும்புகளால் தொடும். அப்படி சொல்லி ஜெபிச்சு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். அதனால இன்றைக்கு மாத்திரம் எப்பொழுதுமே
நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சிலுவையில் அவர் அடைந்த பாடுகளை நினைத்து அதை முன்வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். அற்புதம் நடக்கும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகள் நீங்கணுமா? ஒரு வேதனை மாறணுமா? சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்தார்ல, அதை நினைத்து எனக்காக, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சிலுவை சுமந்ததை நினைத்தருளுங்க. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்தருவார். இப்போ ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுங்க. நம்ம சிலுவையில் இயேசு மரித்தது உங்களுக்காக மட்டுமா? உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருக்காகவும் தான் அவர் மரித்தார் இல்லை? உங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார். உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார். அதை நினைத்து ஆண்டவரே எனக்காக மாத்திரம் இல்லை, எங்கள் பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெருவில் உள்ளவங்க எல்லாருக்காக சிலுவை சுமந்தீங்களே, எல்லாருடைய பாவத்தை சுமந்தீங்களே, எல்லாரையும் ரட்சிங்க ஆண்டவரே. நீங்கள் சிலுவை சுமந்ததை நினைத்தருளுங்க ஆண்டவர். அவங்க எவ்வளோ அன்பானவங்க, பக்தி உள்ளவங்க, அவங்கள ரட்சிக்கணும். அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தணும். தோமாவுக்கு உங்களை வெளிப்படுத்தினதை போல அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். சவுலுக்கு உங்களை வெளிப்படுத்தினதை போல வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட சிலுவை சுமந்ததை நினைத்தருளுங்க. எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நீங்கள் பட்ட பாடுகளை நினைத்தருளுங்க. எங்கள் தேசத்தின் மக்களுக்காக சிலுவையில் இத்தனை பாடு அனுபவித்ததை நினைத்தருளுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சிலுவையின் ரத்தத்தினால கழுவப்படணும். உங்க ரத்தம் அவளை மீட்டு கொள்ளணும். செபிங்க. கருத்தா நாங்க செபிக்கிற ஆண்டவரே, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு உம்மை துதிக்கணும், செபிக்கணும். அவங்க வீட்டிலேயே இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகணும். நான் அதற்காக செபிக்கிறேன். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவன் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீரே. எல்லாருக்காக சிலுவை சுமந்து தேவாட்டுக்குட்டியாக ரத்தத்தை சிந்தினீரே. எல்லாரையும் ரட்சியும், எல்லாரையும் ரட்சியும். அவருடைய மனக்கண் திறக்கப்படட்டும். எல்லாரையும் ரட்சியும். சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்யும். அவங்களும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள செபிக்கிறேன். என் தேசத்தில் இருக்கிற பக்தி உள்ள மக்கள் எல்லாருக்குமே வெளிப்படுத்தி அவங்கள ரட்சித்து உம்முடைய அன்பை அவளுக்கு விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. சிலுவை அன்பை அவர்கள் அறிந்து கொள்ள செய்யுங்க. அதற்காக நான் செபிக்கிறேன். நாங்கள் இணைந்து செபிக்கிறோம். அந்த சந்தோஷத்தை காணும்படிக்கு செய்யும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் ரட்சியத்தை சாட்சியாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உடைய பாதத்தில் வைக்கிற ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இந்த நன்மை நடக்கணுமே, சுகம் உண்டாகணுமே, சாபங்கள் மாறி ஆசீர்வாதம் உண்டாகணுமே, தடைகள் நீங்கணுமே, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணுமே, இந்த வேதனை மாறணுமே. எங்களுக்காக எங்களை ஆசீர்வதிக்க சிலுவை சுமந்தீங்களே, சிலுவையில லாபத்தை சுமந்து தீர்த்தீங்களப்பா. அதை நினைத்தருளுங்க, நினைத்தருளுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இப்போ எங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலையும் சுகமும் ஆசீர்வாதம் எங்க வீட்டுக்குள்ள வரட்டும். உம்முடைய ரத்தத்தை எங்க வீட்டுக்குள்ள தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தனுடைய கிரியைகள், பிசாசின் வல்லமைகள் நுழையாதபடி, தீங்கு நுழையாதபடி உம்முடைய ரத்தத்தின் பாதுகாப்பு எங்க குடும்பத்தில், எங்க பிள்ளைகள் மேல, யாவர் மேலும் இருக்கட்டும். எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி எங்க குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமும் சுகமும் உண்டாயிருக்கும்படிக்கு ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க, குறைவுகளை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைத்தருளும் ஆண்டவரே. அதை நினைத்து எங்களுடைய குடும்பத்தின் நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக இந்த காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடனே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீங்க ஜெபத்தை கேட்டீங்க, பதில் கொடுத்துட்டீங்க. எங்களுக்காக சிலுவையில நீங்கப்பட்ட பாடுகளை நினைத்து ஆசீர்வதிச்சிட்டீங்க. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம்.
This program is sponsored by Brother Susai Manikam and family, Tirupur. Happy birthday, Brother Balan Starvin. ஏசாயா 54:10 படி என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Krishna Kumar and family, Coimbatore. சங்கீதம் 23:6 படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. Sister Alice Anita and family, Bangalore. உபாகமம் 14:29 படி உங்கள் கை செய்யும் வேலையிலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sister Sahaya Mary and family, Kalayar. மேகா 4:10 படி கர்த்தர் உங்களை உங்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராக. Brother Samuel Bhaskar Raj and family, Tirunelveli. யாத்ராகமம் 34:10 படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Brother Justin Thiraviyam and family, Chindamani. யோபு 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. Sister Nitu Christy and family, Chennai. யோசுவா 1:5 படி கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பாராக. Brother Nelson Christian and family, Ahmedabad. 1 சாமுவேல் 12:16 படி கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Brother Daniel Dhanapal and family, Tirupur. செப்பனியா 3:20 படி கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Brother Raja and family, Chennai. நீதிமொழிகள் 28:20 படி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்திற்கேற்ற விதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 994222466611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.